ஒரு பெரிய காட்டின் ஓரத்தில் சிறிய கிராமம் ஒன்றிருந்தது. அந்த கிராம மக்கள் பெரும்பாலும் வேட்டையாடி வாழ்ந்தனர். ஆனால் கிராமத்தின் எல்லையில் வாழ்ந்த சிறுவன் அருண் விலங்குகளை மிகவும் நேசித்தான். அவன் எப்போதும் காயமடைந்த பறவைகள், மான்கள், நாய்கள் போன்றவற்றை குணப்படுத்தி காப்பாற்றுவான். ஒரு நாள் கிராம மக்கள் காட்டில் பெரிய யானையை பிடிக்க வலையிட்டனர். அந்த யானை மிகவும் கருணையுள்ள கோமதி என்று அழைக்கப்பட்டது. காடு முழுவதும் விலங்குகள் கோமதியை பாதுகாக்க முயன்றன. குரங்குகள் மரங்களில் கத்தின, மான்கள் கூட்டமாக ஓடின, பறவைகள் வானில் சுழன்று சத்தமிட்டன. அருண் அதை பார்த்து திகைத்தான். யானை வலையில் சிக்கிக்கொண்டு வேதனையில் அலறியது. கிராம மக்கள் கம்பியால் அடித்து அதை அடிமையாக்க முயன்றனர். அருண் துணிந்து, "இவள் எங்கள் எதிரி அல்ல, காட்டின் காவலன்" என்று கத்தினான். பின்னர் குரங்குகள் மற்றும் மான்களின் உதவியுடன் வலையை கிழித்து விட்டான். கோமதி யானை விடுதலையானதும் அருணை தனது தும்பிக்கையால் மெதுவாக தூக்கி அன்புடன் அணைத்துக் கொண்டது. அந்த நிகழ்வை பார்த்த கிராம மக்கள் விலங்குகளுடன் ஒற்றுமையாக வாழ முடிவு செய்தனர்.